Hello everyone, welcome to Sri Rajalakshmi Institute. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல stem stitch எப்படி போடுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டிட்ச் வந்து மத்த இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டிட்சை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓகே, நம்ம ஸ்டிட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு லாங் செயின், ஓகே, கொஞ்சம் லாங்காக ஒரு செயின் போட்டு பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் செயின் போட போகிறோம். அதை லாக் பண்ணேன். அப்புறம் இந்த த்ரெட்டை வெளியே எடுத்து இந்த லாங் செயின் இருக்குல்ல, இதுக்கு சென்டரில் வெளிப்புறமாக, ஓகே, அவுட் சைட் த்ரெட்டுக்குள்ளே இல்லை, த்ரெட்டுக்கு வெளியே பக்கத்தில் மத்தியத்தில் ஒரு ஸ்டிச் போட போகிறோம். போட்டு அதை லாக் பண்ண இன்னொரு ஸ்டிச். அவ்வளோதான். மறுபடியும் அந்த த்ரெட் எடுத்துட்டு கீழே வாங்க, ஒரு லாங் செயின் போடுங்க. அதை லாக் பண்ண ஒரு ஷார்ட் செயின் போடுங்க. இப்போ இந்த த்ரெட்டுக்கு மத்தியம் ஹாஃபில் வெளிப்புறமாக ஒரு செயின், அதை லாக் பண்ண ஒரு குட்டி செயின். இதை அப்படியே கண்டினியூ பண்ண போகணும். இப்போ நான் எதுவுமே சொல்லாமலே ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நல்லா கவனிங்க, புரியும். நான் இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக இது வந்து ஆக்சுவலி இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் லாங்காக போட்டு காட்டுறேன். இது கொஞ்சம் கிட்ட ஐ மீன் இந்த லென்த் இருக்குல்ல, நான் இவ்வளோ தூரம் எடுத்திருக்கேன். இது வந்து இது எல்லாத்துலேயுமே நான் ஈவனாக இந்த லென்த்தில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டிச் பண்ண சொல்ல ஸ்டார்டிங்லே இந்த லென்த் வந்து கொஞ்சம் குறைச்சி எடுங்க. அது பார்க்க கொஞ்சம் இந்த ஸ்டிச்சுக்கு அழகாக தெரியும். நான் இது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பெருசாக காட்டுறேன், அவ்வளோதான். அவ்வளோதான். இதுதான் ஸ்டெம் ஸ்டிச். ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், மறுபடியும் பின்னாடி போய் பக்கத்தில் சென்டரில் ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். கண்டினியூ. நீங்கள் எங்கே வேணால் லாக் செயின் போட ஐ மீன் நாட் போடலாம். இங்கேயும் நாட் போடலாம், இல்லை எங்கேயும் நாட் போடலாம், உங்கள் விருப்பம் தான். ஃபைன். நான் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து ஒரு மேங்கோ ஷேப்பில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ தட் டிசைனில் இந்த ஸ்டிச்சை நம்ம அப்ளை பண்ணால் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். அப்படின்றதுனால இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து மோஸ்ட்லி இப்படி கர்வாக வர்றது, இல்லை கொடி டிசைனு, இப்படி வளைவாக வர டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த டிசைன்ஸில் தான் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். நிறைய பேர்த்துக்கு இந்த கர்வ்ல வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து கொண்டு வர முடியல அப்படின்னு வந்து கஷ்டப்படுவாங்க. அதனால தான் நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த ஒரு டிசைன்ஸ்லையுமே ஸ்டிச்சஸ் வந்து அப்ளை பண்ணி காட்டலை. பட் நான் இப்போ காட்ட போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டைம் வந்து நான் எடுத்த ஸ்டிச்சில் வந்து மேலேருந்து கீழே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம். பட் இப்போது கீழேருந்து மேலே போகிறோம். த்ரெட்டை வெளியே எடுத்துட்டோம். ஒரு லாங் ஸ்டிச், ஒரு இருங்க த்ரெட்டை வெளியே எடுத்துட்டோம். ஒரு லாங் ஸ்டிச், பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் ஸ்டிச், பேக் வரும். நடுவில் ஒரு லாங் ஸ்டிச், அப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிச். மறுபடியும் இந்த டிசைன் எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அந்த டைரெக்ஷன்லேயே த்ரெட் எடுத்துகிட்டு போங்க. ஒரு லாங் ஸ்டிச், வெளியே வரும். ஹாஃபில் ஹாஃபில் வந்து மறுபடியும் பேக் சைடில் வந்து ஹாஃபில் ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு. இப்போது இங்கே இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை நான் அதிகமாக இங்கே இழுத்துட்டு போகாமல் இங்கே ஷார்ட்டாக போடுறேன். ஓகேங்களா? இதுதான் இந்த வளைவில் வந்து நிறைய பேர் நம்ம மிஸ்டேக் பண்ணுறது. நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி இது இங்கேருந்து கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லாமல் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் பக்கமாகவே எடுக்க போகிறோம். எடுத்துட்டுமா ஒரு ஷார்ட் செயின் போடலாம். போட்டாச்சு. இப்போ இங்கே ஹாஃபில் எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா? இப்போ தான் இந்த ஷேப்பை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போக போகிறோம். ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு, மறுபடியும் ஹாஃபில் த்ரெட்டை கொண்டு போய் அங்கே ஒரு லாங்கு ஷார்ட் வெளியே கொண்டு போய் எடுத்துட்டோமா. இதுக்கப்புறம் நான் இங்கே கொஞ்சம் லாங்காகவே எடுத்துப்பேன். ஏன்னா அந்த ஷேப் நான் வந்து கொண்டு வந்துட்டேன்ல, அந்த டேர்னிங் வரைக்கும் நம்ம அந்த கஷ்டம் இருக்கும். இப்போ வந்து நார்மலாக நம்ம போடுற மாதிரி போட்டுக்கலாம். One second. நான் ஏன் அமைதியாக இருக்கேன்னா சம்டைம்ஸ் நம்ம பேசிட்டே இருக்கும்போது டிசைனை வந்து நம்மளால் கவனிக்க முடியாது. அதனால தான் நான் அமைதியாகவே காட்டிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஷேப்பில் வந்து நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஓகே, நான் இங்கே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி காட்டிடுறேன். ஃபைன், நான் இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். மேங்கோ ஷேப்பில் இந்த கார்னர்லலாம் இந்த ஸ்டிச்சு எவ்வளோ நல்லா அப்ளை ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து நீங்கள் ஒரு மேங்கோ டிசைனில், ஒரு லீஃப் ஷேப்பில், ஒரு கொடி டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
கொடி டிசைனில் இந்த டிசைனை வந்து ஐ மீன் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய ப்ளவுசஸில் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து நம்ம இந்த மாதிரி கொடி போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மேங்கோ ஷேப் போடுறீங்க, நிறைய பேருக்கு ஸ்டிச்சை வந்து பர்ஃபெக்டாக போட தெரியும், ஆனால் டிசைன் அவுட்லுக் வந்து நல்லா தெரியாது. அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணாதீங்க. ஒரு சிம்பிளான டிசைனாக இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மேங்கோ டிசைனாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டில் உங்களுக்கு ரொம்ப நல்லா ட்ரா பண்ண வரும் அப்படின்னா ஓகே தான். பட் உங்களோட டிசைன் வந்து ஐ மீன் உங்களோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சுது அப்படின்னா, நல்லா ஸ்டிச் பண்ண வந்தாலும் நீங்கள் டிசைன் வந்து ஃப்ரீ ஹேண்டில் எழுதி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா தெரியாது. கூகுளில் வந்து ஒரு மேங்கோ ஷேப் அவுட்லைன் அப்படின்னு சர்ச் பண்ணி அந்த பிக்சர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ட்ரேஸ் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.